சட்டப்பேரவையில் மாவட்ட நிர்வாகம் குறித்த மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, அவை முன் வைக்கப்பட்டிருக்கும் மானிய கோரிக்கையை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். பல மாண்புமிகு உறுப்பினர்கள் மாவட்டங்களையும் தாலுகாக்களையும் கிராமங்களையும் சீரமைப்பு செய்து பிரித்தாக வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இது குறித்து என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மொழி வாரி மாநில பிரிவினை ஏற்பட்டதன் அனுபவத்திலிருந்து மாவட்டம் மற்றும் தாலுகாவை பிரிவினை செய்வது எவ்வளவு நல்லது என்று யோசனை செய்ய வேண்டும். இத்தகைய பிரிவினையால் சில நபர்கள் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்பட்டவர்களால் கிளப்பக்கூடிய பிரச்சனை பெரும் குழப்பத்தில் முடியலாம். ஆகவே இது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நிர்வாகத்தில் ஏற்படும் ஊழல்களுக்கும் தாமதத்திற்கும் காரணங்கள் பல உள்ளன. பெரிய பிரிவாக இருப்பது மட்டும் அல்ல. அடுத்து, மாவட்டங்களில் அரசு நிறைவேற்ற வேண்டிய வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் வேண்டிய விவரங்களும் தகவலும் மாவட்ட நிர்வாகத்தினரிடமிருந்து தான் கிடைக்கின்றன. இந்த தகவல் எல்லாம் சரியான முறையில் கிடைக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சாகுபடி கணக்குகள் வைக்கப்பட்டு நீர்ப்பாசன பகுதிகளை பற்றியும் இதர விவரங்கள் குறித்தும் அவ்வப்போது அறிக்கைகள் அனுப்புகிறார்கள். அவற்றில் நீர்ப்பாசனம் பற்றி சரியான கணக்கு வைக்காததால் குடியானவர்களுக்கு கஷ்டமும் அரசுக்கு சரியான மதிப்பீடுகள் கிடைக்காத நிலையும் ஏற்படுகிறது. உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் அரசுக்கு சரியான தகவல் கிடைக்க வேண்டியது அவசியம். எனவே வேண்டிய அளவு வருவாய் ஆய்வாளர்களையும் மற்ற அதிகாரிகளையும் நியமித்து ஒழுங்கான முறையில் கணக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன்.